பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் இன்று பேச்சுவார்த்தைக்கு இரு தரப்பும் வந்திருக்கிறது. அப்பாஸ் அராக்சி மற்றும் ஈரானிய தலைவர்களும் வந்து இறங்கி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்குது. நல்லபடியாக அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து சுமூகமான சூழலை எட்டுவதற்கு எப்படியும் 2 வாரம் ஆகும், 1 மாதம் கூட ஆகலாம். அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதில் வந்து நல்லபடியாக முடிஞ்சு ஒரு சிறந்த முடிவை எட்டட்டுமாக. அடுத்து இவர்கள் வந்த ஃப்ளைட்டில் அந்த இறந்து போன அந்த பள்ளி மாணவிகள் இருக்காங்கள்ல, 183 கிட்ட, அத்தனை பேருக்கும் தனித்தனி இருக்கைகள் கொடுத்து அதில் வந்து அவர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு பாக்கி ஆட்கள் விமானத்தில் அமர்ந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து உலகத்துக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்பாவி குழந்தைகள் உங்களுக்கு என்னடா செஞ்சிச்சு, எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஸ்கூலுன்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து எந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கும் போதே தலைவரை கொண்டுட்டு குழந்தைகளை கொண்டீங்களே, இப்போ வந்து நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? உண்மையிலேயே அந்த மக்கள் அந்த குழந்தைகள் நாளை மறுமையில் கண்டிப்பாக ட்ரம்ப்பையும் நெத்தன்யாகவும் கேள்வி கேட்கும். அதான் இங்கே வந்து இறங்குறாங்க. அப்பாஸா மற்றும் அவருடைய ஈரானிய குழுக்கள் வந்து இறங்குறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அமெரிக்க ஆட்களும் வந்து இறங்கியாச்சு. அவர்களும் வந்து இறங்கி ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து ட்ரம்ப் வந்து கிறுக்குத்தனமாக பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கிறாப்புல. அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கலைன்னாங்க, நாங்கள் ஈரானை சுற்றி வளர்ச்சி வச்சுருக்குறோம், அடிக்க ஆரம்பிச்சிருவோம், இப்படிலாம் பேசினாக்க ஏற்கனவே வந்து அறகுறையாக தான் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த லெபனானில் வந்து அடித்ததெல்லாம் அவங்க மனசுக்கு ஆறலை. கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட அந்த ரத்த வரி பிடிச்ச நெத்தன்யாகு சம்மந்தமே இல்லாமல் லெபனானை அடித்து அத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறான். அப்படி இருந்தும் அவர்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க. அந்த டயத்தில் இந்த ட்ரம்ப் வந்து கிறுக்குத்தனமாக மிரட்டுறது மாதிரி, அதாவது மிரட்டியும் நம்ம வந்து பணியை வச்சிடலாம், அது வந்து நடக்கக்கூடிய காரியமாக ஈரான்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. அது வந்து மேலும் தோல்வியை தான் அடைவாங்க. இந்த ஈரான்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த 14 பேர் அடங்கிய அந்த குழுவுடைய பேரை தான் நம்ம பார்க்குறோம். ஹெச்இ முகமது பாகர், எம்இ சையத் அப்பாஸ் அராக்சி, அவர் தான் வெளியுறவு அமைச்சர், ரிசா அமீரி மற்றும் அலி அக்பர், அலி பகேரி, இஸ்மாயில் அஹ்மதி, முகமது ஜஃபரி, நாசர் ஹமாதி, காஷிம் கரீபா, மஜித் தாக்கத், வலியுல்லா நூரி, இஸ்மாயில், இப்படி 14 பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல முடிவு எட்டட்டுமாக. நம்ம நாட்டில் மாடு புனிதங்கிற பேரில் அந்த மாட்டுடைய சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்க, அப்படியே தெருவில் விட்டுருவாங்க பேசாமல். அது என்ன பண்ணோம், ரோட்டில் போயிட்டு வர போகிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், அந்த 2 மாதம் பாருங்கள், மோதி அந்த ஆளு கீழே விழுந்துட்டாப்புல. எவ்வளோ பெரிய டேஞ்சர் இதெல்லாம். இதற்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஓனர்கள் ஏன் வீட்டில் கட்டி போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க? இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இடம் இல்லைன்னா எதுக்கு பண்ணி மாட்டை வளர்க்குற நீன்னு பாருங்கள். அங்கே உள்ள பிஸ்னஸ்காரங்களாம் எவ்வளோ இடைஞ்சல், எப்படி வரட்டினாலும் அது ஒரு மிருகம், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போய் நம்ம போய் என்ன பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா உள்ள? இதை விட பெரிய கொடுமை இப்போ ஒரு அடுத்த ஒரு வீடியோ கிளிப்பில் பாருங்கள். அந்த மாடு முட்டி பாருங்கள், நடு ரோட்டுக்கு வந்துடுது. அப்படியே தள்ளிட்டு போய் எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். இதெல்லாம் போதா? இங்கே பாருங்கள், வரக்கூடிய வண்டியில் மோதி அவுட்டு, அந்த மாடு அவுட்டு. இப்போ அந்த வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே போய் அது ஒரு மிருகம், அது செத்து போச்சுன்னு தெரியாமல் அதை போய் திரும்பவும் முட்டி அதை வந்து பிரச்சனையாகுது. பாருங்கள் அந்த வண்டியோட நிலைமையை பாருங்கள். ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகிருக்கும்? இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பாருங்கள், அது அடிபட்டு கிடக்குது, இருந்தாலும் அதை போய் முட்டி அதை வந்து இம்சப்படுத்துது. இப்போ நம்ம சவுதியில் பார்க்குறோம், அரபு நாடுகளில், மற்ற வெளிநாடுகள்லாம் வந்து இது மாதிரி மாட்டை வந்து ரோட்டில் விடுறதுலாம் பழக்கமே கிடையாது.
எவ்வளோ கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடக்குது பால் சம்மந்தப்பட்டது. ஆனால் அதாவது இறைச்சி சம்மந்தப்பட்டது. ஒரு மாடை கூட நம்ம வந்து ரோட்டில் பார்க்க முடியாது. எல்லா அவர்களும் ஒரு பெரும் பண்ணையில் வச்சு வளர்ப்பாங்க. இது மாதிரி ரோட்டில் தெரிய விட்டு அது பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் சாப்பிட்டு அந்த கறியை நாம் வந்து சாப்பிட்றதுலாம் இருக்குது. அது கறக்கக்கூடிய பாலும் விஷமாக மாறும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் சாப்பிட்டுட்டு ரோட்டில் போகிறப்ப அது என்ன பண்ணும், சாப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பைகளெல்லாம் அப்படியே சேர்த்து சாப்பிட்றது எத்தனையோ மாடுகள். இப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த பால்லையும் வரும். அந்த சமையல் நம்ம பண்ணுறோம்ல, பிரியாணியோ ஏதோ நம்ம வெட்டி அந்த இறைச்சி சமைக்கிறோம்ல, அதுலேயும் அந்த நோய் தொற்றுகள்லாம் வரும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும், வேறு வழி இல்லை. இஸ்லாம் என்றாலே பிற நலன் நாடுவது தான். இந்த இஸ்லாமிய ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அத்தனையும் கீழே கொட்டி அது எல்லாம் தன்னுடைய வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டேப்பு ஒட்டி. அப்படியே போகிறப்போ யார் விரும்புகிறாங்களோ அவர்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எத்தனையோ நீடி பீப்புள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, தேவையுடைய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியில் அதை வந்து எல்லாத்தையும் டேப் வச்சு ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போகிறாங்க. ஏழை மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் அப்படியே போயிட்டு அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு அவர்களாக ஓடி வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க, தேவை உடையவர்கள். இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். அதை பாருங்கள், எத்தனை பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் பணம் வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பயன்பாடான ஒரு வேலை தான் இது. இது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். நான் இப்போ தான் பார்க்குறேன். இது மாதிரி இப்படியும் வந்து ஏழைகளுக்கு நம்ம வந்து நம்மளாலான உதவிகளை செய்யலாம் எந்த வழியிலையாவது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தங்க இடத்துலையும் போய் தேடிக்கு நம்ம போய் போக முடியாதுல்ல. இப்போ வண்டியில் வந்தாங்கனாக்க விருப்பம் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நின்றாங்கனாக்க யார் யாருக்கெல்லாம் தேவை உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது பிறருக்கு கொடுத்து அதில் இன்பம் அடைகிறது, அது ஒரு தனி நன்மை. அது இதில் இருந்து இறைவன் புறத்தில் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அங்கே ஓடி வந்து அந்த இப்போ சிப்ஸு ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். பிறருக்கு கொடுத்து உதவணும். நம்மள்கிட்ட இறைவன் வந்து கொடுக்குறானாக்க, பணத்தை கொடுக்குறானாக்க அது நமக்கு மட்டும் இல்லை, அது எல்லோருக்குமானது. அது நமக்கு தேவை உள்ளதுக்கு போக பாக்கியை நம்ம வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதனால தான் இஸ்லாம் வந்து ஜக்காத்துன்னு ஒரு போர்ஷனையும் கொண்டு வந்துருக்கு, கட்டாய கடமையாக. எங்கெங்கெல்லாம் தொழுகை சொல்கிறாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜக்காத்தும் கொடுங்க ஏழைகளுக்கு, அந்த அவர்களுக்குள்ள பணத்தை எடுத்து வச்சுருங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் ஒழுங்காக நம்ம வந்துச்சுனாக்க உலகத்தில் ஏழ்மையே இருக்காது.